Hello students, this is Iqbal. Example 4.36. Find the number of ways of arranging the letters of the word banana. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா banana அப்படிங்கிறதுல ஏ என்னெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு சரியா? ஸோ அதை நம்ம வேறு எந்த மெத்தடில் தியரம் 4.4 மெத்தடில் நம்ம போடணும் சரியா? ஓகே, இங்கே பனானாங்கிறதுல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போது n = 6 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் இருக்குது, அது விட்டுருங்க. ஏ வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு? ஏஸ் வந்து மொத்தம் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்புறம் என் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் என் வந்து 2 இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் is equal to ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுவோம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுடலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா 6 ஃபேக்டோரியல் பை எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதெல்லாம் கீழே போடணும். 3 ஃபேக்டோரியல் ஏ வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ 3 ஃபேக்டோரியல். n வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 6 ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா 6 × 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாமா? பை 3 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1 அவ்வளோதான். அப்போ அந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். 5 2s are 10, 10 6 are 60 times. That's all. For example 4.37, find the number of ways of arranging the letters of the word Ramanujan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் வவல்ஸ் அண்டு கான்சோனன்ட் ஆர் நாட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா வவல்ஸை தனியாக பிரிக்கணும், இதில் உள்ள கான்சோனண்ட்டை தனியாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து நான் வந்து வவல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து கான்சோனண்ட்டை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, வவல்ஸ் இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். வவல்ஸ் வந்து அது அப்படி எழுதுங்க. ஏ இருக்குது, அப்புறம் ஒரு ஏ இருக்குது, அப்புறம் ஒரு யூ இருக்குது, அப்புறம் ஒரு ஏ இருக்குது. ஓகே, ஸோ அங்கே மொத்தம் எத்தனை வவல்ஸ் இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 இருக்குது. அப்போ 4 ஃபேக்டோரியல். இல்லை ரிப்பீட்டட்லாம் எத்தனை இருக்குது? ஏ மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு, அது 3 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ 4 ஃபேக்டோரியல்னால் எப்படி பிரிக்கலாம்? நம்ம 4 × 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு பிரிக்கலாம் பை 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் கேன்சல். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இங்கே 4 கிடைக்குது. இது தனி. அப்புறம் கான்சோனன்ட் இங்கே என்னென்ன இருக்குது அப்படி எழுதுங்க. கான்சோனன்ட் வந்து ஆர் இருக்குது, அப்புறமா ஒரு எம் இருக்குது, அப்புறம் ஒரு என் இருக்குது, அப்புறம் ஜே இருக்குது, அப்புறம் ஒரு என் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. அப்போது 5 ஃபேக்டோரியல் பை ரிப்பீட்டட்னு பார்த்தீங்கன்னா n மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ இங்கே 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்? 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 5 4s are 20, 20 × 3 60. அப்போது therefore required number of arrangement இங்கே வந்து என்னென்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டணும், அவ்வளோதான். 4 × 60 is equal to 240. அவ்வளோதான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 4.38. 3 twins pose for a photograph standing in a line. 3 twins அப்படின்னா மொத்தம் 6 பேர்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாமே ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அவங்கள வந்து twins 1, twins 2, twins 3. ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, how many arrangement are there when there are no restriction? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போது 3 ட்வின்ஸ்னால் எத்தனை பேர் இருக்காங்க? அதில் 6 person இருக்காங்க, அப்படி தானே? ஒவ்வொன்றிலையும் 2 பேராக இருக்காங்க. ட்வின்ஸ்னால் 2 பேர் தான், இரட்டையர்கள். ஓகே, அப்போ there are 6 persons
அப்போனா என்ன அர்த்தம்? therefore number of arrangement equal to 6 factorial. 6 factorial உங்களுக்கு தெரியும் 6 into 5 into 4 into 3 into 2 into 1 30 120 360 720 ஆன்சர் வந்து 720 வரும். 720 ways இருக்கு இதில். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் நல்லா கவனிக்கணும். when each person is standing next to his or her twin, அதாவது ட்வின்ஸ் வந்து பிரிக்கக்கூடாது. அவ்வளோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ட்வின்ஸ் வந்து நம்ம இங்கே 2 பேர் இருப்பாங்களா, அந்த 2 பேரையும் பிரிச்சிடக்கூடாது. இங்கே வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ட்வின்னை வந்து இவங்களோட இந்த ட்வினோடைய இதை வந்து இங்கே அப்படி மாற்றி வைக்கலாம். பட் இங்கே செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின்ஸை பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ரிக்வயர் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஈஸியாக பண்ணலாம். அப்போது 2 ட்வின்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதான் ட்வின்ஸை வந்து நம்ம ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுறோம். T1 T2 T3 ஆனால் பிரிக்கக்கூடாதுல்ல. அப்போ 2 பேரையும் நம்ம ஒரு ஆளாக தான் கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ட்வின்ஸையும் 2 ஆளாக பார்த்து 6% போட்டோமா. இங்கே அப்படி போட முடியாது. அப்போ என்ன பண்ணணுமோ, ஒவ்வொரு ஆளையும் 2 ட்வின்ஸ் ஒவ்வொரு ட்வின்ஸையும் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 தான். ஓகே, ஏன்னா அவங்கள மாற்றக்கூடாது அப்படின்னால 3 ஃபேக்டோரியல். பட் அவங்களுக்குள்ள என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அது எத்தனை வே இருக்கும், 2 ways இருக்கும். அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்புறம் அதே மாதிரி செகண்ட் ட்வின்ஸையும் அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேர்ட் ட்வின்ஸையும் அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 3 ஃபேக்டர்னா 6 நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 6 2s are 12 12 2s are 24 24 into 2 48 ways. That's all. Example 4.39. How many numbers can be formed using the digits 1 2 3 4 2 1 such that even digits occupies even places அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, how many numbers can be formed using digit? ஓகே, இப்போ ஈவன் டிஜிட் அப்படின்னா அங்கே மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்கா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நம்ம வந்து ஏற்கனவே வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட் பார்த்தோம்ல, அந்த மெத்தடில் இதில் ஈவன் நம்பரை தனியாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஓகே, அப்போது ஈவன் நம்பரை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். என்ன இருக்குது ஈவன் நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 4 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆட் நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 3 and 1. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து என்ன வரும், மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 3 ஃபேக்டோரியல். ரிப்பீட்டட் என்ன இருக்குது, 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. எத்தனை வாட்டி, 2 times. அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல்னா நம்மளுக்கு தெரியும் 6, 2 ஃபேக்டோரியல்னா நம்மளுக்கு தெரியும் 2, 2 அடிச்சிங்கன்னா 3 times. ஓகே, அங்கே 1 time, இங்கே 3 times. ஓகே, 3. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, 3. அப்போ 3 ஃபேக்டோரியல். இங்கே ரிப்பீட்டட் என்ன இருக்குது, 1, 2 times ரிப்பீட் ஆகுது. அப்போது இதுக்கும் என்ன கிடைக்கும், 3. அப்போது required number of arrangement. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3 into 3 is equal to 9. That's all. For example 4.40 பார்த்தீங்கன்னா how many paths are there from start to an end? 6 into 4 grid as shown in figure. இங்கே வந்து என்னென்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்புறமா இப்படி போகணும் 5 6 7 8 அப்புறம் 9 10 மொத்தம் வந்து 10 இருக்குது. அப்போ அதை என்னன்னு எடுத்துக்கிறேன், n ஈக்குவல் டு 10. சரி, ஓகே. இதில் ஹரிசாண்டல் யூனிட் மட்டும் எத்தனை அப்படிங்கிறத நான் P1 எடுத்துக்கிறேன். சரியா, ஹரிசாண்டல் யூனிட் மட்டும் அதாவது சேம் கைண்டுமாங்க, ரிப்பீட் ஆகிறது. தியரம் 4.4ல் நம்ம எடுத்துருப்போம். அப்போ இது 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 6. அப்போ ஹரிசாண்டல் மட்டும் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்புறம் வேர்ட்டிக்கல் யூனிட் வந்து P2ன்னு எடுத்துக்குவோம். வேர்ட்டிக்கல்
வெர்டிகல் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இருக்குது, 4, அவ்வளோதான். அப்போ ரிக்வயர் நம்பர் ஆஃப் பாத்ஸ், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாத். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பாத்ஸ் இப்போ ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனைங்கிறது மேலே வந்துடும், ரிப்பீட்டட் வந்து கீழே வந்துடும், அவ்வளோதான். 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். அப்போ 10 ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ணலான்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே கீழே உள்ள 6 ஃபேக்டோரியல் அப்படி இருக்கட்டும். 4 ஃபேக்டோரியல் வந்து நம்ம 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இந்த 6 ஃபேக்டோரியலும் 6 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இந்த 4க்கும் 8க்கும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3க்கும் 9க்கும் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போது 7 3s are 21, 21 into 10 210, இது ஆன்சர். மொத்தம் இதில் 210 பார்ட்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல்.